கோவிஷீல்டு பற்றின சர்ச்சை வந்துட்டு எல்லாத்தாலையும் பேசப்படுது. அதோட பின்னணி அப்படிங்கிறது என்ன சார்? இந்த தடுப்பூசி எதிர்த்து பேசுறதுல பல பேர் இருக்காங்க. தமிழகத்தில் மிக பிரபலமான ஓலாவாயர் திரு சீமான் அவர்கள் அங்கங்கே போய் தடுப்பூசி போடக்கூடாதுன்னு சொன்னார். அப்புறம் அவருடைய மகனுக்கு போட்டிங்களா என்னன்னு கேட்டால், என்னுடைய மருத்துவ தம்பிகள் இதில் நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு எல்லா ஊசியும் போட்டேன்னு. எல்லா மருந்துகள்லேயும் பாதிப்பு உண்டு. இப்போ உணவே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரியாணியே எடுத்துக்கோங்களேன். இப்போ பிரியாணிங்கிறது ஒரு மனிதன் சாதாரணமாக 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடலாம். சரி, அதில் சேர்க்கப்படுகிற, நான் சொல்கிறது வெஜிடபிள் பிரியாணியும் சேர்த்துட்டேன். இந்திய மருத்துவத்தில் பெரும்பான்மையான மருத்துவத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இதை தங்கபஸ்பம் போன்ற சில மருந்துகளை சேர்க்குறாங்க. மற்ற மருந்துகள்லையும் அதில் ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் பாதிப்பு வரத்துக்கு இருக்குது. அப்போ இது முழுக்க லேப் டெஸ்டடு, அது பியூர் டெஸ்டிங் பண்ணல. சரியான மருந்து இருந்தால் ரெண்டுலையுமே கேட்கும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் போயிட்டுருக்க சமயத்தில் பிரச்சாரம்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. கோவிஷீல்டு பற்றின சர்ச்சை வந்துட்டு எல்லாத்தாலையும் பேசப்படுது. அதோட பின்னணி அப்படிங்கிறது என்ன சார்? இப்போ கரோனா பற்றி வரப்போ 2 விஷயங்கள் ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. ஒன்று திரு பதஞ்சலி நிறுவனம், பாபா ராம்தேவ் அவர்களுடைய நிறுவனம் கரோனா வராமல் தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரோனில் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை விமர்சனம் விளம்பரம் பண்ணி கிட்டத்தட்ட 450 கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அது மக்களை ஏமாற்றும் விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக வான் செய்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அப்படி பத்திரிகையில் கொடுத்த விளம்பரத்தை கூட அது ரொம்ப சின்னதாக இருக்குது, அப்போ எவ்வளோ பெருசு போட்டிங்களோ அப்படி போடணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருக்காங்க. மேலோட்டமாக பார்க்குறப்ப அது சரியாக தோணும். பட் ஆனால் இப்போ பல விஷயங்கள் அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பேஸ்ட்டு வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, இந்த பேஸ்ட்டு தைச்சா கேவிட்டி வராதுங்கிறாங்க, சொத்தை வராதுங்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 100க்கு 99 பேருக்கு எல்லாருக்குமே இருக்குது. எல்லோரும் ஒரு வேளையோ 2 வேளையோ பேஸ்ட்டு தைக்கிறோம். சரியா? ஸோ இந்த விளம்பரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது. இன்னொன்று தடுப்பு அதுக்கு வரவே வராதுங்கிற மாதிரி புரிதல் வந்ததுன்னு சொல்லியிருந்தால் அது தவறு. அடுத்ததாக பார்த்தா இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிற தடுப்பூசி, இது அமெரிக்காவை சேர்ந்து ஜெனகா நிறுவனம் தயாரிச்சது. அவங்க அந்த நேரத்தில் சொன்ன விஷயம் இப்போ கோர்ட்டில் போய் திருப்பி அந்த ஊசி போடும் பொழுது மிகச்சிலருக்கு ஹார்ட்டில் ரத்தம் உறையக்கூடும்னு இருக்காங்க. இதை எடுத்து சில சேனல்களில் பலர் பேசியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கங்கிறதையும் முதல்ல புரிஞ்சுக்கணும். 7 லட்சம் பேர் போட்டுக்கொண்டால் அதில் 10 பேருக்கு உறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது எப்படி நடக்கும்னு சொன்னால், நீங்கள் ஊசி போட்டுக்கிட்டீங்கன்னால் அடுத்த 1/4 மணி நேரத்துக்குள்ளே அது தெரியும். அதுக்காக நீங்கள் போட்டுக்கிட்டீங்களா? நான் 3 ஊசியும் போட்டுக்கிட்டேன். சரியா? என்னுடைய ஃபேமிலியில் எல்லாரும் போட்டுக்கிட்டோம். அது அப்போ எந்த நீங்கள் இப்போ ப்ரைவேட்டில் போட்டாலும் சரி, கவர்மெண்ட் இதில் போட்டுக்கிட்டால் இலவசமாக போட்டுக்கிட்டாலும் சரி, போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் உட்கார வச்சுட்டு தான் அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த ப்ராப்ளம் இருந்தால் தெரிஞ்சிருக்கும். 99.9% யாருக்கும் வராது, வந்ததில்லை. கொரோனா பாதிப்புனா என்ன? அதாவது ரிஸ்க் வெர்சஸ் இது ப்ராஃபிட்டுங்கிற கணக்கு இருக்குது. நீங்கள் அதிக ரிஸ்க் எடுத்தால் அது இப்போ இங்கே ரிஸ்க்குங்கிறது பயங்கரமாக இருந்தது. இந்த இது எத்தனை பேரை பாதிச்சுது அப்படின்னு நம்ம பார்த்தால் பல கோடி பேருக்கு பாதிச்சுது. ஆரம்பத்தில் நம்ம ஷட் டவுன் பண்ணி எல்லாரும் வீட்டிலையே அடைச்சோம். அதுக்கப்புறமாக மக்களை வெளியில் கொண்டு வரணும்னு பண்ணோம். அந்த ஊசி போட்டதுனால தான் வெளியில் கொண்டு வர முடிஞ்சுது. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 11 கோடி பேர் பாதிக்கப்பட்டார்கள், இறந்தது 12 லட்சம் பேர். இந்தியாவுடைய அவங்களுடைய பாப்புலேஷன் 33 கோடி, இந்தியாவுடைய பாப்புலேஷன் 140 கோடி. அந்த கணக்கில் போயிருந்தால் இங்கே 40 கோடி பேர் பாதிச்சிருக்கணும், 40 லட்சம் பேர் செத்துருக்கணும். இங்கே இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்கள் 4.5 கோடி பேர், இறந்தது 5.33 லட்சம் தான். உலகத்தில் டாப் 8 நாடு, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட டாப் 8 நாடு எடுத்துக்கிட்டாலும் மிக நல்ல முறையில் கட்டுப்படுத்தினது இந்தியா. இப்போ இந்தியா இம்போர்ட்டட் கோவிஷீல்டையும் யூஸ் பண்ணோம். இந்தியாவுடைய இந்திய நாட்டிலேயே உற்பத்தப்பட்ட இன்னொரு மருந்தையும் நம்ம இது பண்ணோம். எல்லா விஷயத்துலேயுமே பாதிப்புங்கிறது உண்டு. நீங்கள் சாப்பாடு காலையில் செஞ்ச சாப்பாடை கொஞ்சம் ஈவினிங் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பாதிப்பு வரும். கெட்ட இது இருக்குன்னு இல்லை, சில நேரம் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்றோம். உணவே மருந்து அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன சின்ன வியாதிகள் வந்ததுனால் நீங்கள் 1-2 நாள் குறைவாக சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாக போயிடும், எந்த மருந்துமே எடுத்துக்க வேண்டாங்கிற திங்கிங் உண்டு. இதெல்லாம் சாதாரண வியாதிக்கு ஓகே. ஒரு சளி இருக்குது, இதுக்கு போய் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கணுமா வேணும். இன்னொன்று தடுப்பு ஊசிகள்னு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. தடுப்பூசி, அடுத்தது ஆன்டிபயாட்டிக். இந்த ஆன்டிபயாட்டிக்லாம் பேர் என்ன முடியும்னு தெரியுமா? பெரும்பாலும்
தெரியல. சின்னு முடியும். ஸ்ட்ரெப்டோமைசின், இந்த மைசின், அந்த மைசின். பாவம் பண்ணியிருந்தால் அதை போக்குறதுக்கு அந்த மைசினை சாப்பிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. இன்னொன்று, தடுப்பூசினா என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த குழந்தையா இருக்கிறப்ப தான் பெரும்பாலான தடுப்பூசிகள் சின்னம்மை அந்த இதெல்லாம் போடுவாங்க. இதை பற்றி ரொம்ப எளிதாக தமிழில் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஹீலர் பாஸ்கர்னு அனாட்டமி தெரபின்னு ஒருத்தர் பேசுவார். அவர் பேசுகிறதுல பல விஷயங்கள் நல்லதாக இருக்கும், சில விஷயங்களில் உடன்பாடு எனக்கும் கிடையாது. வீட்டிலேயே பிரசவம் பார்க்குறது அதெல்லாம் ஏற்றுக்கலாம். அவரே பல சர்ச்சைகளுக்கு உள்ளானார் இல்லை சார்? இல்லை, அதான் அதில் ஆரம்பத்தில் அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார்னு சொன்னால், பெருமளவில் டயபிட்டிஸை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதை விளக்கிறதுக்காக, அதாவது நீங்கள் இப்போ உங்களுக்கு சர்ச் இப்போ லைப்ரரி உங்கள் வீட்டில் 50 புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தேடணும்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது ஒரு பழைய புக்கை எடுக்கணும்னா. அதே லைப்ரரியில் போனால் எங்கே இருந்தாலும் இருக்குது. இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ இல்லை உங்கள் மொபைல்லையோ நீங்கள் ஒன்று தேடணும்னு போட்டால் அந்த பேர் நீங்கள் என்ன சேவ் பண்ணீங்களோ அதை முதல் நாள் எழுத்தோ கடைசி நாள் எழுத்தோ தேட முடியுது. இது மாதிரி நம்ம உடம்புல சிஸ்டம் இருக்குது. இப்போ நம்ம தவறான விஷயங்கள் நடந்திருந்தால் அதுக்கு ஆப்போசிட் சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டயபெட்டிக்ஸ் அவர் எப்படி விளக்குவார்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன வேணால் சாப்பிட்றோம், ஆனால் நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் தேவை. நீங்கள் என்ன ப்ராப்ளம்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தாலும் குளுக்கோஸ் தான் ஃபஸ்ட்டு ஏற்றுறாங்க. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் இங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பசிக்குது, என்ன வயிற்ற கிள்ளுதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இங்கே உருவாகுது. இந்த அமிலம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை குளுக்கோஸாக மாற்றுறதுக்கு அதை கரைச்சிட்டு பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், அதிகமான நீரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கிறோம், சாப்பிட்றப்பையும் தண்ணி வச்சுக்கிட்டு குடிக்கிறோம், சாப்பிட்ட உடனேயும் குடிக்கிறோம். இது இந்த ஆசிட் நீங்கள் கடித்து சாப்பிடலன்னு சொன்னால் அந்த முதல் ஒரு வாயிலேயே கூட அந்த இது கரைஞ்சி போயிடும். அவர் சொல்கிறது மென்று உண்ணணுங்கிறது தான் மெயினாக சொல்லுவார். இப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, அந்த ஆசிட் ஒர்க் பண்ணலன்னு சொன்னால் லீவர் ஆட்டோமேட்டிக்காக இன்சுலினை சுரக்கும். ஸோ அது சுரந்து பண்ணிடுது. நீங்கள் தொடர்ந்து இப்படி பண்ண நீங்கள் சுகர் சாப்பிட்டால் இது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் சுரந்துடும். நீங்கள் சாப்பிட்ற ஸ்வீட் அஃபெக்ட் பண்ண, அதுதான் டயபிட்டிஸ்க்கு காரணம். ஸோ மென்று சாப்பிடுங்க, இதை தொடர்ந்து 48 நாள் அப்படியே அவர் என்ன சொல்லுவார்னா, இன்னொரு விளக்கம், இந்த தடுப்பூசி எப்படின்னு சொன்னால், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு சொன்னால் ஈஸியாக புரியும். உங்களுக்கு இத்தனை மாதம் இருக்கிறப்போ, இப்போ அம்மைக்கு அதுக்கு எதிர்ப்பு சக்தி அந்த மாத ஏஜில் அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி வருமா. ஸோ அந்த தடுப்பூசிங்கிறது அந்த அம்மை கிருமியே உள்ளே அனுப்புவாங்களாம். அந்த தடுப்பு மருந்தை அந்த லீவர் பழைய அது போடணுங்கிறதுனால டக்குன்னு போட்டுருமா, ஏன்னா அது ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பல மெடிசன் அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணோம். இப்போ இந்த தடுப்பூசி எதிர்த்து பேசுகிறதுல பல பேர் இருக்காங்க. தமிழகத்தில் மிக பிரபலமான ஓலாவாயர் திரு சீமான் அவர்கள் அங்கங்கே போய் தடுப்பூசி போடக்கூடாதுன்னு சொன்னார். அப்புறம் அவருடைய மகனுக்கு போட்டிங்களா என்னன்னு கேட்டால், என்னுடைய மருத்துவ தம்பிகள் இதில் நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு எல்லா ஊசியும் போட்டேன்னாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, அடுத்தவங்களுக்கு வரப்ப சொல்கிறது. இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 200 பேருக்கு போட்டிருக்கு. இந்தியா 100 நாடுகளுக்கு அனுப்பிச்சிச்சு தடுப்பூசிகளை. இதில் பாதிப்பு இல்லை. என்னுடைய ஃபேமிலியில் என்னுடைய அப்பாவை இழந்திருக்கேன், அவருக்காவது 82 வயசில் போனார். என்னுடைய ஒன்று விட்டு தம்பி 48 வயசில் இழந்திருக்கேன். நான் இதோட பாதிப்புகள் தெரியும். அதனால இது தடுப்பூசி போட்டதுனால தான் பிழைச்சோம். இப்போ இதில் பாதிப்பு இருக்கான்னு சொன்னால், நீங்கள் இப்போ பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டால் கூட அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் பாதிப்பு வரும். ஸோ இப்போ அலர்ஜின்னு இருந்தால், இப்போ நீங்கள் வெளிநாட்டிலலாம் போனால் உங்களுக்கு அலர்ஜி இருக்கான்னு கேட்பாங்க. இப்பயும் கூட நம்ம இப்போ பல இதில் உங்களுக்கு சல்ஃபர் அலர்ஜி இருக்கா, இந்த அலர்ஜி இருக்கான்னு அந்த மாத்திரை எழுதுகிறப்ப பல டாக்டர்கள் கேட்குறாங்க. அப்படி இருந்தாலே தவிர கோவிஷீல்டில் இதில் பெரிய 100க்கு 99 பேருக்கு பாதிப்பு இல்லை. நான் சொன்னது 7 லட்சம் பேருக்கு இது அதிகபட்சம். இன்னொன்று, இந்தியா போன்ற நாடுகள் எடுத்துங்க, நீங்கள் ஃபாரின்லேருந்து உங்கள் சொந்தக்காரங்களோ யாராவது போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே டஸ்ட்டு எனக்கு உடனே ஒர்க் பண்ணல அப்படிம்பாங்க. இன்னும் சாப்பாடே எடுத்துக்கோங்க. இப்போ என் வீட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் மனைவி பூரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூரி கிழங்கு பண்ணால் உடனே எனக்கு இது உப்புசம் வந்துடும் சொல்லிட்டு ஓம் வாட்டர் குடிச்சாகணும். அவங்க 5 பூரி சாப்பிடுவாங்க, நான் 8 பூரி சாப்பிடுவேன். நான் ஓம் வாட்டர் குடிக்க மாட்டேன். அவங்க மனசில் அது பழகிடுச்சு. அதே டஸ்ட் அலர்ஜி நம்ம சொன்னால், நானும் நீங்களும் இப்போ எல்லாருமே பிஸ்லரி பாட்டில் எடுத்து தான் வச்சுட்ருக்கோம். இப்போ சாதாரண தண்ணியை பார்த்தா குடிக்கிறதுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ வெரஸ் ரோட்லேயே இருந்துக்கிட்டு எந்த தண்ணி கிடைச்சாலும் குடிக்கிற பசங்களுக்கு ஒன்றும் பண்ணல. எனவே இந்த நெகட்டிவ் தாட்ஸை தயவு செய்து மக்கள்கிட்ட பரப்பக்கூடாது. ஸோ இது அதில் எல்லா மருந்துகள்லேயும் பாதிப்பு உண்டு. இப்போ உணவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரியாணியே எடுத்துக்கோங்களேன். இப்போ பிரியாணிங்கிறது ஒரு மனிதன் சாதாரணமாக 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்லாம். அதில் சேர்க்கப்படுகிற, நான் சொல்கிறது வெஜிடபிள் பிரியாணியும் சேர்த்துட்டேன்,
நான்வெஜ் மாத்திரம் சொல்லலை, நான் பிராமின்கிறதுனால நான் நான்வெஜ் சாப்பிட்லன்னு இல்லை, எல்லாருக்குமே சேர்த்தே சொல்கிறேன். வெஜிடபிள் எந்த பிரியாணியாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான எண்ணெயும் அளவுக்கு அதிகமான மசாலாக்களும் எக்கச்சக்கமாக ரோஸ்ட்டும் பண்ணப்படுது. அவர் வந்து நான் இங்கே இருக்கிறப்ப இது சாப்பிட மாட்டேன், லிக்கர் ஆல்கஹால் எடுத்துக்க மாட்டேன், அங்கே கம்பல்சரியாக தேவைப்படுதுன்னாரு. ஏன்னு கேட்டேன், அங்கே வந்து வெஜிடேரியன் கிடைக்காத ஐட்டம்ஸ் தான் சாப்பிட வேண்டியிருக்கும். நம்ம இங்கே போட்டு சமைக்கிற அளவுக்கு மசாலா போட்டு ஃபுல் பாயில் பண்ணுறதெல்லாம் அங்கே கிடையாது, ஹாஃப் பாயிலில் வரும், அதை சரக்கு இல்லாமல் நல்லா சாப்பிட முடியாதும்பார். இந்த இந்தியாவில் நம்ம அளவுக்கு அதிகமாக எல்லாத்தையும் இது பண்ணுறோம். அப்படி சமைச்சால் கூட சில தடுப்பு இதெல்லாம், இப்போ நீங்கள் லட்டு சாப்பிட்டீங்கன்னு பார்த்தீங்க, அதில் கிராம்பு வச்சுருப்பாங்க. இப்போ மற்ற ஸ்வீட்டில் யாரும் ஜாங்கிரிலேயோ இல்லையோ கிராம்பு போட்டிருக்க மாட்டாங்க. சரி, அதில் போடுற அந்த மாவு அந்த பொருளுக்கு என்ன சேர்க்கணும்னு இருந்தது. இன்றைக்கி யாருக்குமே வீட்டில் செய்கிறதுங்கிறது இல்லை, போயிடுச்சு. கடைகளில் பெரிய கடைகளில் பண்ணுறாங்க. மற்ற கடை இப்போ சரவணபவனில் போனீங்கன்னா சில ஐட்டத்துக்கு சில ஸ்பெஷல் வைப்பாங்க. இப்போ அடைக்கு வந்து அவியல் வைக்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதோட நாட்டு சக்கரை வைப்பாங்க. ஸோ அது வந்து அந்த பருப்பு இது போட்டால் அதில் இது பண்ணுற பித்தத்தை இதுக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை அடக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்டு வைத்தியங்கள் எல்லாம் நமக்கு போயிடுச்சு. நம்ம இப்போ மேற்கத்திய வைத்தியத்தில் இருக்கிறப்போ இது தேவைப்படுது. இப்போ ஒன்று இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, மேற்கத்திய வைத்தியத்துக்கு நம்ம அதிகம் போயிட்டோம், இந்திய வைத்தியத்தில் சித்த மருத்துவம் இதில் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்திய மருத்துவத்தில் பெரும்பான்மையான மருத்துவத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இதை தங்கப்பஸ்பம் போன்ற சில மருந்துகளை சேர்க்குறாங்க. மற்ற மருந்துகள்லையும் அதில் ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் பாதிப்பு வரத்துக்கு இருக்குது. இப்போ இது வந்து முழுக்க லேப் டெஸ்டடு, அது பியூர் டெஸ்டிங் பண்ணல. சரியான மருந்து இருந்தால் ரெண்டுலேயுமே கேட்கும். நான் வந்து பெருமளவில் இது மூலிகைகளை எடுத்துக்கிறவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் மருத்துவர்களுக்கு இன்றைக்கி இப்போ அந்த மருந்துகள் நீங்களாக போய் கடையில் கேட்டு வாங்கினீங்கன்னா பெரும்பாலான இந்த மருந்துகளில் ஸ்டெராய்ட்ஸ் கனெக்டட் இருக்குது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது எல்லாத்துலேயுமே இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. அமௌண்ட்டில் இருக்குது. ஆமாம், இல்லை அது நீங்கள் உங்களுக்கு என்ன இன்னொன்று எனக்கு எல்லாமே ஒத்துக்குன்னு ஒன்று எடுத்து வச்சு மைண்டில் செட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய மனைவிக்கு தோளில் ஷோல்டர் பெயின் பயங்கரமாக வந்துச்சு. ஐயோ ஷோல்டரே ஒர்க் பண்ண போயிடுமா அப்படின்னாங்க. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஏமா நீ சமையல் தானே பண்ணுறீங்க, பல நாள் உங்களுக்கு எடுக்கிறப்ப சுட்டிருக்கும், நீங்கள் அதை கண்டுக்காமையே விட்டுறீங்க, 2 நாளில் காஞ்சி போயிடுது. அது உங்களை பாதிக்காதுன்னு உங்கள் மனசில் வந்த மாதிரி இதுவும் என்னை பாதிக்காதுன்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது தானாக போயிடும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.